ஒரு மாஜி மந்திரியின் பகல், இதுதான் கவிதையினோட தலைப்பு. எத்தனை முறைதான் விட்டம் பார்ப்பேன், எத்தனை முறைதான் விட்டம் பார்ப்பேன், விடிந்து விட்டதென்று இரவு சொல்கிறது. என்னை மட்டும் விட்டு விட்டு விடுகிறது, என்னை மட்டும் விட்டு விட்டு விடுகிறது. நன்றி படுக்கையே, என்னை நிராகரிக்காமல் இருப்பது நீ மட்டும்தான். நன்றி படுக்கையே, என்னை நிராகரிக்காமல் இருப்பது நீ மட்டும்தான். காலை 6 மணி, பழைய கணக்கில் இது பார்வையாளர் நேரம். காலை 6 மணி, பழைய கணக்கில் இது பார்வையாளர் நேரம். இப்பொழுது பத்திரிகைக்காரன் பால்காரன் தவிர உயர்தினை யாரும் உள்ளே வருவதில்லை. இப்பொழுது பத்திரிகைக்காரன் பால்காரன் தவிர உயர்தினை யாரும் உள்ளே வருவதில்லை. சமையல்காரன் வைக்கும் தேநீர் கோப்பையின் சத்தம் சரியில்லை. சமையல்காரன் வைக்கும் தேநீர் கோப்பையின் சத்தம் சரியில்லை. அவன் என் மீது ஏற்றும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் நகலா. மனைவி கூட எதிர்க்கட்சி ஆகிவிட்டால் அவள் என்னை சந்திப்பது எப்போதாவது ஒரு முறைதான். மனைவி கூட எதிர்க்கட்சி ஆகிவிட்டால் அவள் என்னை சந்திப்பது எப்போதாவது ஒரு முறைதான். வைகாசி மாதமாய் முணுமுணுக்கும் என் வீட்டு தொலைபேசி, வைகாசி மாதமாய் முணுமுணுக்கும் என் வீட்டு தொலைபேசி மார்கழி மாத பௌர்ணமியாய் மௌனித்து விட்டது. மார்கழி மாத பௌர்ணமியாய் மௌனித்து விட்டது. நானே அழைக்கிறேன். இப்போதுதான் எல்லோரும் இந்தியாவில் எப்போதும் குளிக்கிறார்கள். இப்போதுதான் எல்லோரும் இந்தியாவில் எப்போதும் குளிக்கிறார்கள். ரகசியமாய் ஒரு இலக்கிய கூட்டம். வாசலில் வைத்த கல்கண்டை மொய்ப்பதற்கு கூட ஈ இல்லை. என் தொண்டர்கள் போல யாரும் வரவில்லை. கடைசியில் 10 பேர் வந்ததில் நிறைந்தது அவை. 10 பேர் வந்ததில் நிறைந்தது அவை. படித்தவன் பின்னால் 10 பேர், பைத்தியக்காரன் பின்னால் 10 பேர். தோள்களில் அரிப்பு, மருத்துவரை நாடினேன். தோள்களில் அரிப்பு, மருத்துவரை நாடினேன். மாலை மாலை என்று 3 முறை எழுதி கொடுத்தார். மாலை 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 என்று 3 முறை எழுதி கொடுத்தார். தனிமையின் இரைச்சலில் ஆழ்ந்து சிந்தித்தேன். தனிமையின் இரைச்சலில் ஆழ்ந்து சிந்தித்தேன். ஊரையே என்னை நேசிக்க உத்தரவிட்டேன். நான் யாரை நேசித்தேன்? ஊரையே என்னை நேசிக்க உத்தரவிட்டேன். நான் யாரை நேசித்தேன்? இன்னொரு முறை வாழ்வின் லட்சியம். இனிமேல் வாழ்வின் லட்சியம் இன்னொரு முறை மந்திரியாவதல்ல, இனிமேலாவது மனிதனாவது. இந்த கவிதை வரிகள் வைரமுத்து அவர்கள் பெய்யன பெய்யும் மழைங்கிற புத்தகத்தில் எழுதின கவிதைகள். நான் படித்து மிகவும் ரசித்த இதில் அத்தனை சுவாரஸ்யம் இருக்குது, அத்தனை இனிமை இருக்குது, அத்தனை வழி இருக்குது. மிக அருமையானது. கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தால் அதை கேளுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் அந்த புக் இருந்தால் அந்த கவிதையை படிங்க. நன்றி.